Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. மத்திய அரசின் துரித நடவடிக்கையால் ஈரானில் இருந்து சென்னை திரும்பிய தமிழக மீனவர்களுக்கு மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் உள்ளிட்டோர் வரவேற்பு அளித்தனர். கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் செந்தில்குட்டியிடம் கேட்கலாம். செந்தில்குட்டி, வணக்கம். முழு விவரங்கள். ஈரான் மீது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் கூட்டுப்படைகள் இணைந்து ஏவுகணை தாக்குதல்களை தொடர்ந்து நடத்தி வருகின்றன. இந்த போரானது மார்ச் மாதம் தொடர்ந்து நீடித்து வருகிறது. இதனால் அங்குள்ள வளைகுடா பகுதியில பதட்டம் அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில அங்கு வேலை பார்த்து வந்த இந்திய மீனவர்கள் உணவின்றி, தங்க இடமின்றி, குடிநீரின்றி 45 நாட்களுக்கு மேலாக மருத்துவ சிகிச்சைகள் எதுவுமின்றி ஈரானில் சிக்கி தவித்து வந்தனர். போரினால் விமான போக்குவரத்தும் நிறுத்தப்பட்டதன் காரணமாக அவர்கள் சொந்த ஊருக்கு திரும்ப முடியாமல் அங்கிருக்கக்கூடிய துறைமுகங்கள்ல தங்க வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களை மீட்க பல்வேறு தரப்பினரும் அவர்களுடைய குடும்பத்தினரும் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்த நிலையில மத்திய அரசின் துரித நடவடிக்கை காரணமாக ஈரான் போரில் சிக்கியிருந்த கன்னியாகுமரியை சேர்ந்த 175 மீனவர்கள், நெல்லை மாவட்டத்தைச் சேர்ந்த 80 மீனவர்கள், ராதாபுரத்தை சேர்ந்த 19 மீனவர்கள் உள்ளிட்ட மொத்தம் 345 இந்திய மீனவர்கள் மீட்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் தமிழகத்தை சேர்ந்த 327 மீனவர்கள் இன்று விமானம் மூலமாக சென்னை அழைத்து வரப்பட்டார்கள். பாதுகாப்பாக தாயகம் திரும்பிய தமிழக மீனவர்களுக்கு சென்னை சர்வதேச விமான நிலையத்தில் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், பாஜக அயலக தமிழக பிரிவின் மாநில தலைவர் KM சுந்தரம் ஆகியோர் நேரடியாக சென்னை விமான நிலையத்திற்கு அவர்களை உற்சாகமாக வரவேற்பு கொடுத்தார்கள். பின்னர் அவர்களுக்கு உணவு பொட்டலங்களை வழங்கி அவர்களுடைய சொந்த ஊருக்கு பேருந்து மூலமாக தற்போது அனுப்பி வைத்திருக்கிறார்கள். மீட்கப்பட்ட தாயகம் திரும்பிய மீனவர்கள் தங்களை 3 மாதங்களாக தங்களுடைய குடும்பத்தை பிரிந்து உயிர் வாழ்வோமா என்ற அச்சத்தில் இருந்த நிலையில தற்போது மீட்கப்பட்டு மத்திய அரசுடைய நடவடிக்கை காரணமாக மீட்கப்பட்டு சொந்த ஊருக்கு திரும்பியது தங்களுக்கு மிகுந்த நிகழ்ச்சி அளிப்பதாகவும், பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு நன்றி தெரிவிப்பதாகவும் மீனவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சியை வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். மேலும் மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல், மாநில தலைவர் நைனா நாகேந்திரன், முன்னாள் ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்களை ஆகியோரை நேரடியாக சந்தித்து மீனவர்கள் அனைவரும் நன்றி தெரிவித்துவிட்டு தற்போது அவர்கள் சொந்த ஊருக்கு கிளம்பி இருக்கிறார்கள். முழு விவரங்களுக்கு நன்றி செந்தில்குட்டி. போதும்